ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரை நம்ம வந்து டெஸ்ட்டாக பார்த்து இல்லையா கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படித்ததுக்கான அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் எந்த இடத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஸ்டின் 4. ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஸ்டின் 5. உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும். ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஸ்டின் 6. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஆன்சர் கோடைவயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடைவயல். கொஸ்டின் 7. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஸ்டின் 8. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஸ்டின் 9. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது. ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஸ்டின் 10. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. கொஸ்டின் 11. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. கொஸ்டின் 12. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கொஸ்டின் 13. மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் யார். ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கொஸ்டின் 14. கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 15. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. கொஸ்டின் 16. பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 17. இளையாழ்வாரை என்று பூரணர் யாரை அழைத்தார். ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரை என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலர் குறிஞ்சி. கொஸ்டின் 19. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. கொஸ்டின் 20. யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 21. வெண்பாக்களின் வகைகள் எத்தனை. ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அவை குரல் வெண்பா, சிந்தியில் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கொஸ்டின் 23. வெண்பாவில் அமைந்துள்ள நூல்கள். ஆன்சர் திருக்குறள், நாலடியார். வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள், நாலடியார். கொஸ்டின் 24. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா. எடுத்துக்காட்டு திருக்குறள். கொஸ்டின் 25. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை. ஆன்சர் அகவற்பா. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா வந்து அகவற்பா. கொஸ்டின் 26. மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஆன்சர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். கொஸ்டின் 27. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். கொஸ்டின் 28. யாப்பதிகாரம் இயற்றியவர் யார். ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் இயற்றியவர் புலவர் குழந்தை.
கொஸ்டின் 29 ஆசிரியப்பாவின் வகைகள். ஆன்சர் 4. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. அவை நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. கொஸ்டின் 30 ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை. ஆன்சர் ஆசிரியப்பா. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை ஆசிரியப்பா. கொஸ்டின் 31 கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். ஆன்சர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 32 திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். ஆன்சர் கருணையன். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். கொஸ்டின் 33 கருணையனின் தாயார் யார். ஆன்சர் எலிசபெத். கருணையின் தாயார் எலிசபெத். கொஸ்டின் 34 தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. கொஸ்டின் 35 கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கொஸ்டின் 36 தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள். ஆன்சர் 3. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3. கொஸ்டின் 37 தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3615. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. கொஸ்டின் 39 தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 36. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. கொஸ்டின் 40 தேம்பாவணி ஒரு டேஸ் நூலாகும். ஆன்சர் பெருங்காப்பிய. தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூல் ஆகும். கொஸ்டின் 41 தமிழ் முதல் அகராதி எது. ஆன்சர் சதுர் அகராதி. தமிழ் முதல் அகராதி சதுர் அகராதி. கொஸ்டின் 42 வீரமாமுனிவர் இயற்பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. கொஸ்டின் 43 சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது. ஆன்சர் ஸ்மத் சந்நியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சந்நியாசி. கொஸ்டின் 44 ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள். ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. கொஸ்டின் 45 ஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல். ஆன்சர் பாராசிக. ஸ்மத் சந்நியாசி என்பது பாராசிக மொழி சொல். கொஸ்டின் 46 கருணையன் என்பவர். ஆன்சர் அருளப்பன். கருணையன் என்பவர் அருளப்பன். கொஸ்டின் 47 காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று. ஆன்சர் கருணையன் கூற்று. காணில் செல்வழி அறியேன் இது கருணையன் கூற்று. கருணையன் யாரு. திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 48 சரிந்தென அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள். ஆன்சர் நிலம். சரிந்தென அசும்பில் செல்லும் அசும்பு என்பதன் பொருள் நிலம். விசும்புன்னா வானம், அசும்புன்னா நிலம். கொஸ்டின் 49 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் யோவான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். கொஸ்டின் 50 ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ். ஆன்சர் கலைமகள். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் கலைமகள். இந்த 50 கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். இந்த 50 கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.